நீங்கள் காட்டுகிற அன்புக்காக மிகவும் நன்றி. அநேகர் எங்களை உங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெத்தேல் கிறிஸ்துவ திருச்சபை நம்பிக்கை மையமாக மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் கொடுக்கிற இடமாகவும் மாறியிருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும்ல. நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அது நம்பிக்கை மையம் போர்டு இருக்கும். இங்க நம்பிக்கை மையத்தில் உள்ள வரவங்களுக்கு வெறுமனே அனுப்ப போகிறதில்ல. கடவுள் ஜீவ தண்ணீரை கொடுக்க போகிறார். இது இன்னும் என்னென்ன பரிமாணம் மாறும் எனக்கு தெரியல. ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகுது. ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடுறாங்க ஆராதனை வேளையில. திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த திருச்சபையை அசட்டை பண்ணாதீங்க. பெத்தேல் கிறிஸ்துவ திருச்சபை 2015ஆம் ஆண்டு இருந்தது போல இல்லை. எல்லா பகுதியிலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. போன வாரம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு தம்பி ஆராதனை பண்ணார். இன்றைய வாரம் 2 சின்ன பசங்க பாட்டு பாடுறாங்க. திருச்சபை வளர்கிறது, திருச்சபை வளர்கிறது. திருச்சபையின் எண்ணிக்கை வைத்து நாம் அளவிடக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, அப்படி இல்லை. யார் இருக்கிறார்கள், என்ன செய்கிறது திருச்சபை, அதுதான் முக்கியம். சரிங்களா? அதனால எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்படி ஒரு வளர்ச்சி வருகிறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஜீவ தண்ணீரோடு நிற்காது. இன்னும் அது பல பல காரியங்களை இந்த திருச்சபை செய்யும். அதற்கு உங்களுடைய ஜெபம் மிக அவசியம். அதனால வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வாங்க. இவ்வளோ மக்கள் ஆராதனைக்கு வரீங்க, வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வாங்க. எந்த திருச்சபை ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபை வளரும். எந்த திருச்சபை தூங்குறதோ அந்த திருச்சபை வளராது. வீட்டுக்கும் அதுதான். எந்த வீடு ஜெபிக்கிறதோ அந்த வீடு வளரும். எந்த வீடு தூங்குகிறதோ அந்த வீடு வளராது. இன்றைய நாளில் தலைப்பு God steps to liberate us. நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் அடியெடுத்து வைக்கிறார். இதுதான் இன்றைய நாளில் தலைப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் அடியெடுத்து வைக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கடந்த நாட்களிலே உங்களோடு கசப்பை குறித்து பேசினேன். இன்னைக்கும் ஒரு நெருடலான ஒரு தலைப்பு தான், துக்கம். இந்த துக்கத்தை குறித்து மத்தேயு இப்படி சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள். யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வழியில துக்கத்தை சந்திச்சிருக்கீங்க? கையை காட்டுங்க. கஷ்டம், எளிமையா சொல்லணும்னா கஷ்டம், பலவிதமான கஷ்டம். கஷ்டங்கள் பல வகைகள் இருக்கிறது இல்லையா? நமக்கு அன்பானவர்களை இழக்க கொடுக்கும் பொழுது, நம்ம ரொம்ப யாரையா நேசிச்சோம்னா அவங்களை இழக்க கொடுக்கும்போது ஒரு கஷ்டம் இல்லைங்களா? வியாதி, மரண படுக்கை, தோல்வி, இப்படி பல பரிமாணங்களில் துக்கம் நமக்கு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீஸ். உங்க சலசலப்பு நல்லதுதான், ஆனா அது மற்றவங்களுக்கு கவனிக்க முடியாம பண்ணுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம். ஓகே, குட். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2, 3, 4 மைக்கு வச்சிருக்கிறவங்க வாசிங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் விருந்து வீட்டுக்கு போவதை பார்த்திலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். அப்ப பாத்தீங்கன்னா, மரண வீட்டுக்கு போகும் பொழுது, நாங்க போன வாரம் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தோம் வேலூர்ல. அங்கே எல்லாம் இழந்தது போல 2 பிள்ளைகள் நின்னாங்க. தனக்கு அன்பான அப்பாவை இழக்க கொடுத்த ஒரு அருமையான குடும்பம். அந்த பிள்ளைகள் பிரைம் ஏஜ், அதாவது திருமணத்துக்கு ஆயத்தமான ஒரு வயதுல நிக்கிறாங்க. ஒரு ஆண் பையன், ஒரு ஆண், ஒரு பெண். அவர்களுடைய ஓலம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது.
அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. இன்றைக்கு நிறைய பேருடைய ஓலம் இதுதான், என்னை விட்டு விட்டு போயிட்டீங்களே அப்பா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஒருவேளை அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். அந்த 2 பிள்ளைகளுடைய கதறல் எனக்கு ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தது. அங்க என்னை ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. அங்க ஒரு பக்கம் பெண்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள், குடும்பத்தின் மக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளை தேம்பி 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 அழுகிறது. இவைகள் மத்தியிலே என்னுடைய எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நானும் உடைஞ்சு போயிட்டேன். துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் தெரியுமா அங்க போகும்போது நலம்? சங்கீதம் 90:12 வாசிங்க. அது அப்படியே இருக்கட்டும். சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாம்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். வாழ்க்கையை ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துக்கம், கவலை, கஷ்டம், நெருக்கடி இதுதான் நமக்கு உணர்த்தும். சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு இப்ப அது தெரியாது, ஆனா நிறைய நேரம் அழுவீங்கல்ல. எதையாவது ஒண்ணு நினைச்சு அழுவீங்க. ஒருவேளை உங்க வீட்டுல உங்களை அடிச்சுட்டாங்கன்னா அழுவீங்க, இல்ல யாராவது திட்டாங்கன்னா அழுவீங்க, இல்ல உங்க வீட்டுல யாராவது காண போயிட்டா அழுவீங்க, இல்ல உங்க வீட்டுல அப்பா அம்மா ரொம்ப சண்டை போட்டா உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, அழுவீங்க. இந்த கவலை, கண்ணீர் இதெல்லாம் எதை நமக்கு நினைவூட்டுகிறது என்றால் வாழ்க்கையை சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நீங்க கேட்கலாம், என்னங்க ஏன் சார் இவ்வளவு கவலை, இவ்வளவு கஷ்டம் ஏன் சார்? நம்ம ஒரு அருமையான சாட்சி கேட்டோம்ல, அந்த அம்மா எல்லாமே போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு ஜெபத்தை கேட்டார். போன வாரம் நாங்க இங்க வந்துட்டு நாங்க திரும்பி வீட்டுக்கு போகும்பொழுது விழுப்புரத்துல பஸ் ஏறணும். ஒரு ஓல சத்தம், அதேதான் அழுகையின் சத்தம் தான். 2 பிள்ளைகள், ஒரு தாயார் கை குழந்தையோட அழுகுறாங்க, பைய காணோம் அப்படின்னு. என்ன எல்லாமே ஸ்தம்பித்து போனது. அவங்க ஒரே ஒரு பை தான், யாரோ இடம் பிடிச்சு கொடுக்குறான்னு பைய கொடுத்தாங்க, பை போச்சு. வாழ்க்கை பாடம் சில நேரங்களில் கஷ்டமாக தான் நம்ம கற்றுக்கொள்வோம். நிறைய பேர் முதிர்ந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க, வயசுல மூத்தவர்கள்லாம், உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில நிறைய பாடங்களை அப்படிதான் கற்றுக்கிறோம்ல. கஷ்டத்தின் ஊடாக தான் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த துக்கம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒன்று, ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்போம். எழுதிக்கலாம் எழுதுறவங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்படும் போது நான் என்னங்க கத்துக்கலாம், என்னங்க தெரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் கிட்ட போக முடியும். It draws us closer to God. இவ்வளோ கஷ்டம் எனக்கு தேவையா, இவ்வளோ கண்ணீர் எனக்கு தேவையா? ஆண்டவருக்கு நேராக தான் நீங்க போவீங்க. நிறைய நேரம் பின்னாடி தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு வேதனை ஏன் எனக்கு, ஏன் மறுபடியும் மறுபடியும் இப்படி நடக்குது? அது உங்கள் மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராகும்படியாக இதை செய்கிறது. இது நம்பிக்கை கொடுக்கிறது. அதனால்தான் நம்மளுடைய இந்த வளாகத்திலே நம்பிக்கையின் மையம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதனால்தான் இந்த மாதிரி நெருக்கங்கள், நீங்க சொல்ற மாதிரி கஷ்டம், கவலை, வாங்க பிள்ளைங்க வாங்க வாங்க முன்னாடி வாங்க, தயவுசெய்து இங்க வந்து உட்காருங்க, இங்க வாங்க வாங்க, தயவுசெய்து வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி உட்காருங்க, உட்காருங்க, தேங்க்யூ. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற வாசி. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இது என்ன பண்ணுது? நம்மை ரட்சிக்கும்படியாக, அதாவது கடவுள் கிட்ட போறதுக்கு இந்த துக்கம் உதவி செய்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் கேட்கிற கேள்வி, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? அவங்க எல்லாம் நல்லதானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் ரிப்பீட்டடா மறுபடியும் மறுபடியும் இப்படி வருது? என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் ஏன் இழப்புகள், ஏன் தோல்விகள், ஏன் கடன் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது? அது எதற்கென்றால் ஆண்டவர்கிட்ட கொண்டு போவதற்கு, வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு, இன்னும் மேன்மை அடைவதற்கு. இன்னொரு அழகான ஒரு
வசனம் போட்டிருக்கு பாருங்களா, ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஒரு ரம்மியான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏசாயா 53. எல்லாரும் எடுத்துக்கோங்க, வேதாகம் வச்சிருக்கோங்க எல்லாம் தயவு செய்து என்னோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போகிறேன், அதனால நீங்க வேதத்தை கவனிச்சாதான் புரியும். 53:2-3 வாசிங்க. இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும். 53:2 கர்த்தாவே. வாசிங்க, சாரி வாசிங்க. கர்த்தாவே, அதுல இருக்கு. அவருக்கு அழகும் இல்லை. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? போதும் 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 போதும். 53:2 வாசிங்க இல்லையே. 53:2-3 வாசிங்க. இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும். இப்ப இயேசுவை குறித்து ஏசியா தீர்க்கமா சொல்ற, இயேசுவானவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை. துக்கப்படும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்பர் 1, அவருக்கு அழகும் இல்லையாம். அப்புறம் சௌந்தரியமும் இல்லையாம். அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம். இயேசுவானவர் மரண வேதனைக்குள்ளாக போகும் பொழுது அவர் முகத்திலே அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கக்கூடிய முகம் அவரிடத்தில் இல்லை. நம்ம நெருக்கப்படும் பொழுது, இங்க அமர்ந்திருக்கிற நிறைய பேர் நான் பார்க்கிறேன், நெருக்கம் உங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. நிறைய நீங்க நினைக்கலாம் நான் மட்டும்தான் அப்படி நடக்கிறேன்னா, இல்லைங்க, இயேசுவானவரும் அப்படிதான் போனார். தொடர்ந்து வாசி தம்பி. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். ரொம்ப முக்கியம். துக்கம் வரும்பொழுது பாருங்களேன், நல்லா இருக்கும்போது பாஸ்டர் அம்மா கூட சொன்னாங்க, நல்லா இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. சொந்தம் பந்தம் எல்லாம். உண்மையா யாராவது நம்ம கூட நிக்கிறாங்களா எப்ப தெரியுமாங்க தெரியும்? நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியும், வேதனை வரும்போது தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல யார் நமக்கு கூட நிக்கிறாருன்னு பாருங்க. இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவரிடத்துல யாரும் வரவில்லை. உண்மையால் நமக்கு துக்கம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், அவமானம் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்களா, எல்லாம் போயிடுவாங்க. ஒருத்தரும் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம யாரெல்லாம் ரொம்ப இவங்க என் கூட லைஃப் லாங் இருப்பாங்கன்னு நினைப்போம் பாத்தீங்களா, அவங்க கூட விட்டுருவாங்க, போயிடுவாங்க. இயேசுவானவருக்கு அதுதான் நடந்தது. வாசி தம்பி. புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் பாருங்களேன், இயேசுவானவர் எப்படி இருந்தாரு? எல்லா பக்கமும் நெருக்கம். சில பேர்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க முகங்களை பாக்குறேன் நானு. பிரதர், எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டா நான் என்ன பிரதர் பண்றது? உரலுக்கு ஒரு பக்கம் அடி பிரதர், எனக்கு 2 பக்கமும் அடி. உரலுக்கு ஒரு பக்கம் அடி, எனக்கு எல்லா பக்கமும். நான் ரொம்ப நம்பினவங்க, அவங்களே என்னை போட்டு இப்போ கஷ்டப்படுத்துறாங்க. நான் எவ்வளவோ நல்லது செஞ்சேன் அவங்களுக்கு, என்னால பண உதவிலாம் என்னுடைய உடல் உதவியை கொடுத்தேன், இன்னைக்கு என்னை போட்டு நெருக்குறாங்க பிரதர், என்னை நெருக்குறாங்க. இயேசுவானவரும் அதுதான் கடந்து போனார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ரொம்ப அருமையாக சித்தரிக்கிறது. எபிரேயர், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க. வாசி தம்பி. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. போதும். இயேசுவானவர் உங்களையும் என்னையும் போல, நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது, உங்களை எல்லாரும் அசட்டை பண்ணும்போது ஒன்னே ஒன்றாங்க செய்யணும், தயவு செய்து யாருக்கிட்டையும் போகாதீங்க. நீங்க என்ன செய்யணும்? இயேசுவானவரை போல என்ன செய்யணும்? கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும், சத்தமா. இந்த சர்ச்சு ரொம்ப எப்பவுமே திறந்திருக்கு. இங்க இருதயத்தை கிழித்து கொண்டு சத்தமா, ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேன், இனி என்னால் வாழுவதற்கு கூட எனக்கு யோகிதை இல்லை,
சாவதுதான் மேல் என்று நினைக்கும் பொழுது ஒரே ஒரு இடங்க, அதுதான் ஆண்டவருடைய தேவனுடைய சமூகம். நீங்க எப்பெல்லாம் உடைஞ்சு போறீங்களோ, எப்பெல்லாம் இனிமே என்னால முடியல, இதுக்கு மேல என்னால சுமந்து போக முடியலன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் தேவ சமூகம். அந்த இடத்துல வந்து பலத்த சத்தமாய், இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணார். பலத்த சத்தமாய் நீ நெருக்கம் படும் பொழுது, உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது, இவங்களால இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது நீ என்ன தெரியுமா செய்யணும்? பலத்த சத்தமாய், ஆண்டவரே என்னை விடுவியும், அதுதான் செய்யணும். என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் நம்பினவங்க எல்லாம் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்தது. சங்கீதம் 13ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்துக்கு பேரே தான் ரொம்ப பாருங்களேன், உங்களுடைய சங்கீதம் தான் 13ஆம் சங்கீதம். வாசிக்க தம்பி, 1ஆம் வசனம். கர்த்தாவே கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை எதுவரைக்கும். எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்கறீங்க? கை காட்டுங்களேன். எத்தனை, எது வரைக்கும் ஆண்டவரே? எவ்வளவு நாள்? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கா, how long, எது வரைக்கும், எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர். மோசஸ் ராஜசேகர் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலின் வரிகளை அப்படியே தனிமையின் பாதையிலே, அந்த பாட்டில் இந்த சங்கீதத்திலிருந்து தான் எடுக்கப்படும். எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். அடுத்த எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். எதுவரைக்கும். எத்தனையோ ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் முகம் மறைச்ச மாதிரியே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுமே சத்தமே கேட்காது. எதுவரைக்கும் கர்த்தாவே, நான் இன்னும் எவ்வளவு நாள் நான் இப்படியே தனிமையே இருக்க போறேன்? how long, எவ்வளவு நாட்கள்? வாசிங்க. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும். 4 முறை சொல்வார், எதுவரைக்கும் 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 அப்படின்னு. என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எது வரைக்கும் என்னை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நெருக்குவான். நீங்க சொல்லுவாங்க, என் பக்கத்துல என் கூட இருக்கிறவங்க என்னை போட்டு படுற கஷ்டம் இருக்க பிரதர், வெளியில சொல்ல முடியல. எவ்வளவு நாள் நான் இப்படியே இருக்க போகிறேன்? எவ்வளவு நாள் எங்க அம்மா படுக்கையிலே இருக்க போறாங்க? எவ்வளவு நாள் எங்க அப்பா குடிச்சிட்டே இருக்க போறாரு? எவ்வளவு நாள் எங்க கணவர் குடிச்சிட்டே இருக்க போறாரு? எவ்வளவு நாள் என் மனைவி இன்னும் திரும்பி வராம இருக்கவே போறாங்க? எவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்காம இருக்க போறாங்க? எது வரைக்கும் எது வரைக்கும் எது வரைக்கும் ஆண்டவரே என்று நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை அப்படி அழுகையோட நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த சங்கீதம் உங்களுடைய சங்கீதம், இது உங்களுடைய சங்கீதம். எது வரைக்கும் ஆண்டவரே எனக்கு படிப்பே ஏறாம இருக்கும்? சின்ன பிள்ளைங்களாவது எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, என்னால படிக்க முடியல, எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. எது வரைக்கும்? நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா படிக்க முடியல, படிச்சது ஞாபகம் வச்சுக்க முடியல. எதுவரைக்கும் எதுவரைக்கும் கர்த்தாவே? இல்ல, எல்லாருடைய கேள்வி இப்படிதான் இருக்குல்ல. நாங்க நிறைய இடத்துல போறோம், அங்கெல்லாம் ஒரே ஓலம் தான். இல்ல, குடி எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுத்துது ஐயா. எங்க அப்பா குடிக்கலன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல அப்பாவை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளவு நல்ல அப்பா. ஆனா எங்க அப்பா குடிச்சிட்டாருல, எங்க வீடு இருளா மாறுதுங்க ஐயா. என் கணவர் போல நல்ல கணவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவர் குடிச்சிட்டாருன்னா அவரையே மறந்து போறாருங்க ஐயா. எது வரைக்கும்? how long, how long, எவ்வளவு நாள் நான் இப்படியே கஷ்டப்பட்டு இல்ல. ஒரு 3 பேரை சுருக்கமா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. எஸ்தர் வாழ்க்கையில அப்பா அம்மா இல்ல.
எத்தனை பேருக்கு இங்க அப்பா அம்மா இல்லாமே வளர்றீங்க? கை காட்டுங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லைங்க ஐயா. எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. யாரெல்லாம் அம்மா இல்லாம இருக்கீங்க இங்க? எனக்கு அம்மாவே இல்லைங்க. எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்றவங்க கை காட்டுங்க. எனக்கு அப்பாவே இல்லை. எங்க அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டார். எவ்வளவோ நாள் முன்னாடி போயிட்டார். எஸ்தர் அப்படிதான் வளர்ந்தார். எஸ்தர் கை கீழே போட்டு, கையை கீழே போட்டு. உங்களுக்காக பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த எஸ்தர் அப்பா அம்மா இல்லை தான் வளர்ந்தாங்க. ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு வலின்னு. ரொம்ப வலிக்குங்க அது. அந்த வலியை அப்பா அம்மா இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 2000 வருஷத்துல எங்க அப்பாவை நான் இழந்தேன். அது வரைக்கும் எனக்கு குடும்பம் நடத்துறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. அரிசி பருப்பு வாங்குறதுனா என்னன்னு தெரியாது. பால் வாங்குறது என்ன தெரியாது. எதுவுமே தெரியாம இருந்தேன். திடீர்னு என் கண் முன்னாலே என் தகப்பன் இழந்தார். நான் தான் கூப்பிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆட்டோல தான் கூப்பிட்டு போனேன். இறந்து போனார். மாரடைப்பது. என்னால் தாங்க முடியவில்லை. 15 நாட்கள் நான் வீட்டிலே முடங்கி கிடந்தேன். ஏன்னா எங்க அப்பா என் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். ரொம்ப க்ளோஸ். ரொம்ப பேச மாட்டோம், ஆனா எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்தர் அப்படி நான் வளர்ந்தார். திடீரென்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்து. யூதர்களை அழிக்க. எஸ்தர் இப்ப எங்க தெரியுமா இருக்கிறாங்க? அனாதையா, அட்ரஸ் இல்லாம இருந்தவங்க இப்ப பெரிய ராஜஸ்திரீ ஆயிட்டாங்க. ஒரு பெரிய ராணி ஆயிட்டாங்க. எல்லாம் விதவிதமான ட்ரெஸ், ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு, வந்துடுச்சு இப்ப அவங்களுக்கு மொர்தெகாய் மூலமாக. ஆனால் திடீரென்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது ஆமான் மூலமாக. எஸ்தர் யூதர்களை எல்லாரையும் அழிக்கும்படி எஸ்தருக்கு கேள்விப்படுறான். நல்ல சௌகரியமா இருந்தாங்க, நல்லா எல்லாமே இருந்தது. இப்போ திடீர்னு எல்லாம் போக போகுது. துக்கம் எஸ்தருடைய இருதயத்தை உடைத்தது. நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் எஸ்தருக்கு இப்போ ஒரு செய்தி வருகிறது, யூதர்களை கொலை செய்ய போகிறோம். 14ஆம் வசனம், 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால். ஏன் தெரியுமாங்க? எல்லாம் இருக்குது, இப்போ எல்லாம் இழக்க போகிறாங்க. எல்லாத்தையும் இழக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர்னு எல்லாத்தையும் இழந்தோம்னு வைங்களேன். யோசித்து பாருங்களேன், யோபு வயல யோசித்து பாருங்களேன். எல்லாம் இருக்குங்க, நாளைக்கு எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஒன்றுமே இல்லாம நிற்கும் போது என்ன பண்ணுவோம்? எஸ்தருடைய நிலைமையும் அப்படித்தான். அடுத்தது சங்கீதம் 88. ஏமான் அப்படின்றவருடைய சங்கீதம் இது. இந்த சங்கீதத்துக்கு இருளின் சங்கீதம் என்று பெயர். இருளின் சங்கீதம். 1ஆம் வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன். இது இருளின் சங்கீதம்னு சொல்லுவாங்க. இந்த ஏமான் அவருக்கு வந்த நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறான். நான் இரவும் பகலும் கூப்பிடுகிறேன். 3ஆம் வசனம். என் ஆத்துமா துக்கத்தால் என் ஆத்துமா எப்படி இருக்கு? ஃபுல்லா பிரச்சனை தாங்க. நீங்க சில பேர் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையே பிரச்சனை தாங்க சொல்வீங்கல்ல. எனக்கு ஒரே போராட்டம், பிரச்சனை தாங்க. நான் 4 படி எதுனா 16 படி கீழே விழுவேன். என்கிட்ட வராதிங்க. என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பிரச்சனை தான் வரும். என் பிரச்சனையெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுங்க. அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஏமான் அப்படிப்பட்டவர் தான். 9ஆம் வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிடுச்சு. துக்கத்தினால் சில பேருக்கெல்லாம் ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அழுவ மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கை எப்படி போதோ போட்டோம் அப்படின்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? துக்கம் அதிகமாயிடுச்சுன்னா எதையும் பேச மாட்டாங்க. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. துக்கம் அதுதான் சரி. ஒவ்வொரு நாளும். 7ஆம் வசனம். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. அதாவது வெளியில
அது கடந்து போறவங்களால தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படியே போட்டு நெருக்கிறமா இருக்கும். தூக்கம் வராது, பசிக்காது, தாகம் எடுக்காது, மாத்திரை சாப்பிட பிடிக்காது, வாழ்வதை தவிர்ப்போம். அதனால்தான் நிறைய பேர் சூசைடுக்கு போறாங்க. தற்கொலைக்கு ஏன் போகிறார்கள்? ஏன் குடிக்கிறார்கள்? ஏன் ட்ரக்ஸுக்கு போறாங்க? ஹான்ஸ் அது ஏன் அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க? துக்கம், நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல. 13ஆம் வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். இவர் இவ்வளவும் செய்யறாரு. ஆனா என்னதான் சொல்லுது இந்த சங்கீதத்துல? நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 87. இது நெருக்கத்தை நண்பனாய் கொண்ட சங்கீதமாம். என்னது? இருளை நண்பனாய் கொண்ட சங்கீதமாம். பிரேத குழியை நண்பனாய் கொண்ட சங்கீதம் என்று பல பரிமாணங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது எரேமியா. அவர் ஒரு எரேமியாவின் புலம்பல் பார்த்திருக்கீங்களா? புலம்பல் புத்தகம். அந்த புலம்பி தள்ளிடுவார். மனுஷன் தன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்றுவார். 2ஆம் புலம்பல் 2:10-11 வாசிங்க. சியோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். துக்கம் வரும் பொழுது கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எதுவுமே செய்ய மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? என்னங்க அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னால என்ன செய்யறதுனே புரியல. நெருக்கம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவன் ஸ்தம்பித்து போய் விடுவான், நிர்குலையாய் நின்று போய் விடுவான், என்னமோ செய்ய முடியாது. பிள்ளைங்கள் நிறைய பேர் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு வராது. ஏன் தெரியுமாங்க? அவங்க மனசெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வுகள், அவங்க பார்க்கிற காட்சிகள் அவங்க மனசுல போய் நிரம்பி இருக்கிறதுனாலே அவர்களாலே படிக்க முடியாது. எத்தனை பிள்ளைங்க என் கூட ஒத்துக்கிறீங்க? சின்ன பசங்களாம் என்னால படிக்க முடியும், எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் எப்பவுமே என் மனசுலயே இருக்குது, அதனாலதான் படிக்க முடியல. ஓகேங்களா? ஏன் படிப்பு வரல? அப்பா அம்மா எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, இவங்க அப்பா அம்மா இங்க இல்ல. ஏன் தெரியுமா அவங்களுக்கு படிக்க முடியல? அங்க நடக்கிற நிகழ்வுகள் அவங்க இருதயத்தை பாதிச்சு. அதனாலதான் உங்க ஐயா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் வேன் வச்சு கூப்பிட்டு வராங்க? இந்த பிள்ளைகள் இப்படி வாழக்கூடாது, இந்த பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும், இந்த பிள்ளைகள் மறுவாழ்வு அடைய வேண்டும் என்றுதான் உங்க ஐயா உங்களை இங்க கூப்பிட்டு வராங்க. கை கீழே போட்டு. இந்த பிள்ளைகள் பார்க்கிற காட்சிகள், இந்த பிள்ளைங்க செல்போன் பாக்குறதுன்னா ஏங்க செல்போன் போறாங்க? அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வுகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதிச்சு. எப்பவுமே சண்டை போட்டு இருக்கிற அப்பா அம்மாவையே பார்த்துருந்தா எப்படிங்க படிப்பு வரும்? எப்பவுமே அப்பா அம்மா வீட்டுல இல்லைன்னா எப்படிங்க படிப்பு வரும்? எங்க வீட்டுக்கு போனா நிறைய, நான் ஒரு ஸ்கூலுக்கு போவேன், அந்த ஸ்கூல்ல கேட்பேன் பிள்ளைங்கள்ட்ட, உங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டுல இருப்பாங்க? அங்க சார் எல்லாம் சொல்லுவாங்க, சார் மை ஹவுஸ் வில் பி லாக்ட். சார் எங்க வீடு, நாங்க போகும்போது வீடு பூட்டி இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு இஷ்டமானதை நாங்க செய்வோம், we do what we want அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பிள்ளைகளுடைய பெற்றோர் வேலைக்கு போவதனால, குடும்ப சூழ்நிலை, அந்த பிள்ளைகளை அரவணைக்க யாரும் இல்லாதனால எரேமியா புலம்புகிறார். எரேமியாவின் புலம்புதான், ஐயோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சீர்கெட்டு போகிறார்களே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு புலம்பு மனசு கிழிச்சு அழுகிறார். வாசி தம்பி. ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. அப்படின்னா கண்ணீர் விடுவதற்கு கூட கண்ணீர் இல்லாமல், கண்ணுல தண்ணீர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அழுதிங்களா, கண்ணுல தண்ணி வராது, முடிஞ்சிச்சு, தீர்ந்து போச்சு. நான் அழுது 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 எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க. இனிமே அதனாலதான் நிறைய பேருடைய மனைவிமார்கள்லாம் பாத்தீங்களா, கணவர் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நேசிக்கலன்னா ஒரு லெவல்ல அப்படியே விட்டுருவாங்க. தீர்ந்து போய்விட்டது, நான் அழுது தீர்ந்து போய்விட்டது, இனிமேல் என் இடத்துல அழுவதற்கு எதுவும் இல்லை. அதுதான் நிறைய பேரோட இந்த இதை தயார் செய்யும் பொழுது நான் வேற ஒண்ணு ஆண்டவர் இதுதான் பேசணும்னு சொன்னார், அதனால்தான் நான் பேசுகிறேன். வாசி தம்பி.
என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. பாருங்க, ஈரல், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஃபுல்லா துக்கம் இருந்தா அப்படிதான் இருக்கும். உடம்பெல்லாம் உதறும். ஒரு அம்மா ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லுவாங்க. அந்த அம்மா, அவங்க பேர் எனக்கு தெரியாது, அவங்க சாட்சி சொல்லும் பொழுது அவங்க உடல் அப்படியே உடைஞ்சு போகும். துக்கத்தில் வாழ்கிறார். அவ்வளவு துக்கத்திலையும் முன்னாடி ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிங்க தான் நாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். உடல் ஈரல் குளம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் அப்படிதான் கடந்து போகிறீர்களா? எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஐயா இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நமக்கு யார் இருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க. இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுன்னு. இயேசு எனக்கு இருக்கிறார். அடுத்த வசனம், நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். அப்படின்னா என்ன தெரியுமாங்க? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா, எனக்கெல்லாம் யாரும் இல்லை, நம்மை போல இந்த உலகத்திலே மாம்சமாய் வந்த இயேசு நமக்காக பரிதபிக்கிறார். என்னெல்லாம் யாரும் மதிக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 15ஆம் வசனம், நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல், உங்களையும் போல என்னை போல சோதிக்கப்பட்டவராகிய ஆண்டவராகிய இயேசு. நீங்க நினைக்கிறீங்களா நான் மட்டும் தாங்க போனேன்? இல்ல, இயேசுவும் அது வழியாய் கடந்து சென்றார். இயேசுவும் உன்னை போல என்னை போல எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் அவர் கடந்து போனார். இந்த இயேசு நல்லவருங்க. இந்த இயேசு கைவிட மாட்டார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆண்டவர் மாத்திரமே உன் கண்ணீரை துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது, ஆண்டவரே என் துக்கத்தை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும். என் கண்ணீரை காண்கிற தேவன் நீர்தான். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உன் கண்ணீரை, நீ ஒருவேளை மனசுக்குள்ள சில பேர் அழுவாங்க, பாத்துறீங்களா? வெளியில சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே அழுதுபான. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா வேஸ்டா போகாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஐயோ ஆண்டவர் என்னைக்குனா செய்வாரான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்களே, எது வரைக்கும் கேள்வி கேட்டு, அதெல்லாம் வேஸ்டாவே போகாது. நான் சொல்றேன், இதை நீங்க உரிமையாக்கிக்கணும். நான் படுற பிரயாசம், நான் படுற கஷ்டம் கண்டிப்பா வேஸ்டா போகாது. கர்த்தர் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார். வாசி தம்பி. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்படணும். எஸ், God will change my tears. என் அழுகையை ஆண்டவர் மாற்றுவார். என் துக்கத்தை மாற்றுவார். ஏங்க, நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனேங்க, இனிமே மாறுமாங்கன்னு நினைக்காதீங்க. யோபுவின் வாழ்க்கையிலே எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்ததோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் செய்வார். கண்டிப்பாக. சின்ன தம்பி தங்கச்சி, நீ நினைக்கல உங்க அப்பா இன்னும் மாறலன்னு, நீ முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு நீ இயேசுவே எங்க அப்பாவை தொடும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ணனா, கர்த்தர் உங்க அப்பாவை தொடுவார், உங்க அம்மாவை தொடுவார், உங்க தாத்தாவை தொடுவார், உங்க பாட்டியை தொடுவார். உனக்கு வராத படிப்பை ஆண்டவர் வர வைப்பார். உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.